தமிழ்நாட்டுக்காக எதையுமே செய்யாத ஒரு ஆட்சின்னா பாஜக ஆட்சி. அதிமுகன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல மக்களுக்கு. அப்ப இந்த எல்லா சம்பவங்கள்லையுமே அதிமுகவும் பாஜகவோடு இருக்காங்க. இல்ல இப்ப இல்லையே. பாஜக அதிமுகவுக்கு இடையில அந்த கூட்டணி சேருவதிலும் கூட இன்னும் கூட நம்ம சத்யாவின் குலு ஏசி ஆஃபர். எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல. இப்போ சத்யால ஏசி வாங்கினா ரூபாய் 6000 மதிப்புள்ள 4 சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க. உங்கள் சத்யா. அரசு இயங்குற அடிப்படையில திமுக அரசின் மீதும் மக்களுக்கு விமர்சனங்கள் இருக்கு. எல்லாருக்குமே உள்ள சிரமங்கள் இருக்கு. கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் போராட்டங்கள் நடத்திருக்கீங்க. நிச்சயமா அவங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கான கடுமையான முயற்சிகளை பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப கருத்து கணிப்புகள்ல மீண்டும் பிரதமராக மோடி தான் வருவார் அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுது இல்லையா? 14% ஓட்டு வாங்கக்கூடிய பாஜக 5 சீட்டு ஜெயிக்கின்றாங்க. 15% ஓட்டு வாங்கக்கூடிய அதிமுக 4 சீட்டு தான் ஜெயிக்கின்றாங்க. இது கருத்து கணிப்பு தானே, கருத்து திணிப்பு மாதிரி தெரியுது. கேரளாவில் காங்கிரஸை தீவிரமாக எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எங்கே கூட்டணி வச்சுருக்காங்களோ அதே திமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க. தீர்மானிக்கக்கூடிய இடத்துல சிபிஎம் மற்றும் இடதுசாரிகள் இருப்பதனால நமக்கே அதை எதிர்க்கிற பலம் இருக்கின்ற முறையில் பண்ணலாம். பாஜகவை வீழ்த்த வேண்டிய தேவை அங்கே ஒன்றும் இல்லை. பழனிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தலம். இங்கே கிரி வீதியில் வியாபாரம் பண்ணக்கூடாது, பக்தர்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது. இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கை போட வச்சது பாஜக. அறநிலைத்துறை பூராத்தையும் காலி பண்ணிடுச்சு. அறநிலையத்துறை காலி பண்ணிடுச்சுன்னு இப்போ பாஜக போராட்டம் நடத்துகிறாங்க. கூட்டணி கட்சிகளோட ஒத்துழைப்பு எப்படி இருக்கு? நல்ல ஒத்துழைப்பு இருக்குது. முதலமைச்சர் என்ன சொன்னார்? 40 தொகுதியிலையும் நம்ம ஜெயிப்போம். நீங்கள் 2 தொகுதியிலையும் சிபிஎம் அறுவாத சுத்தியில் திமுக கருப்பு சிவப்பு இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்துச்சு. கவனிச்சிங்களா? கவனிச்சேன். கூட்டணியை சொல்கிறது தானே தவிர இதில் கொள்கை மாறுபாடுங்கிறது எங்கே இருக்குது? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடி சிவப்பு தான். கூட்டணிங்கிற அந்த உணர்வை பொது உடைமை தோழர்கள் திமுகவிலே ஐக்கியமாயிட்டாங்களா? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர், திண்டுக்கல் மாவட்ட செயலாளர், தற்போது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் திரு ஆர் சச்சிதானந்தம் அவர்கள். வணக்கம். 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 முதலில் வாழ்த்துக்கள் தொடர். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் மாணவர் பருவத்திலிருந்து, மாணவர் சங்கத்திலிருந்து, விவசாய சங்கத்தில் பொறுப்பில் இருந்து பல போராட்டங்களை கண்டிருக்கிறீங்க. ரொம்ப இளம் வயதிலிருந்தே கட்சியில் பயணிக்கிறீங்க. இந்த வேட்பாளராக இந்த நேரத்தில் களம் காண்பது எப்படி உணர்றீங்க? அது நான் இளம் வயதிலேயே, மாணவர் பருவத்திலேயே மாணவர் அமைப்பில் இந்திய மாணவர் சங்கத்தில் என்னை இணைத்து கொண்டேன். அதுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம்ங்கிற அமைப்பில் அன்றைக்கு எல்லோருக்கும் வேலை, எல்லோருக்கும் கல்வி என்ற கோஷத்தை முன்னிறுத்தி இருந்த அமைப்பில் பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தில் அதில் பணியாற்றினேன். இரத்த தான கழகம் இது மாதிரியான சேவை நடவடிக்கையெல்லாம் கூட ஈடுபட்டேன். அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா, நான் விவசாயிகள் அந்த ஒரு கிராமப்புற மாவட்டத்தை சேர்ந்தவன் என்ற முறையிலும், ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தின் சேர்ந்தவன் என்ற முறையிலும், விவசாயிகள் படக்கூடிய துன்ப துயரங்கள் அதுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற உள் உணர்வு இருந்தது. ஆகவே அதை ஒட்டி தான் நான் என்னுடைய பிரதான பணியாக விவசாயிகளுக்கான போராட்டத்தை நடத்துவது, அதுக்கு தமிழ்நாடு விவசாய சங்கத்தில் இணைந்து செயல்படுவது என்று முடிவெடுத்து அந்த பணிகளெல்லாம் நான் மேற்கொண்டேன். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நாடாளுமன்ற வேட்பாளர் என்ற பணியையும் நான் பார்க்குறேன். நீங்கள் எவ்வாறு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு, கல்வி என்ற விஷயத்துக்காக போராடி அமைப்பில் இருந்தோமோ, அதே மாதிரி இன்றைக்கி விவசாயிகளுக்கான விலை, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, இதுதான் இதனுடைய நீட்சி தான் இப்போ நாடாளுமன்ற வேட்பாளர் என்ற முறையிலும் இந்த சேவை இன்னும் வலிமையுடனும் அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு சட்டம் இயற்றக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து செயல்பட்டால் நிச்சயமாக இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் என்ற முறையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில குழு எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இது மக்கள் பணியினுடைய ஒரு பகுதி தான் என்று தான் நான் பார்க்குறேன். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இதுவரை வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தா
மற்ற கட்சிகள் தான். அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இல்லை. இப்போ களம் காண்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி புதியதல்ல. ஒன்றாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் 3 முறை இங்கே போட்டிகிட்ருக்குறோம். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் கிருஷ்ணசாமி என்பவர் வேட்பாளராக போட்டிகிட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உதயமான பிறகு 64க்கு பிறகு தோழர் ஏ பாலசுப்ரமணியம் ஒரு முறையும், தோழர் என் வரதராஜன் ஒரு முறையும், தோழர் என் பாண்டி ஒரு முறையும் போட்டிகிட்ருக்கிறாங்க. இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திண்டுக்கல் சட்டமன்றத்தில் தொடர்ந்து சிபிஎம்னுடைய உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. தோழர் ஏ பாலசுப்ரமணியம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, தோழர் என் வரதராஜன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, தோழர் எஸ்.ஏ. தங்கராஜன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க, தோழர் கே பாலபாரதி 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. ஆகவே இது பழனி சட்டப்பேரவை தொகுதியிலையும் 3 முறை தோழர் என் பழனிவேல் அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக செயல்பட்டிருக்கிறார். ஆகவே திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியோ அறுவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னமோ புதிதல்ல. ஆகவே இது வந்து ஒரு நீங்கள் வந்து அதிமுக 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும், திமுக அணி 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே மிக கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி இது. 5 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி. இன்றைக்கி வந்து கூட்டணியினுடைய பலம், எதிர்க்கட்சிகள் சிதறி இருப்பது, பாஜக நீங்கள் வந்து அதிமுக தனித்தனியாக இருப்பது, அதிமுக பிரிந்திருப்பது, இதெல்லாமே வந்து என்னென்னா கடந்த முறை தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட மிக கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி தேடித்தரக்கூடிய ஒரு தொகுதியாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். வெற்றி வாய்ப்பு அப்படின்றது ஒரு பக்கம். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு ஒதுக்குனது, இப்போ நீங்கள் அங்கே வேட்பாளராக களம் காண்றது, அது நோக்கம் ஏதாவது இருக்கா அந்த தொகுதியை செலக்ட் பண்ணுறது? இல்லை, அதாவது கூட்டணிக்குள்ளே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் கூட்டணிக்குள் பரஸ்பர உடன்பாடு ஏற்பட்டு தான் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. திமுக தன் கைவசம் இருந்த சீட்டாக இருந்தாலும், இங்கே எங்கிட்ட இருந்த கோவை நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தாலும் பரஸ்பரம் விட்டு கொடுப்பது என்ற முறையில் தான் 2 கட்சிகளும் கலந்து பேசி தான் முடிவெடுத்திருக்கே தவிர இதில் ஒன்றும் வேறு எதுவும் இல்லை. ஒரு கூட்டணியில் 2 சீட் அலாட் பண்ணது, அதை வந்து நீங்கள் வந்து 2 தொகுதி என்று தேர்வு செய்கிற போது 2 கட்சியும் கலந்து பேசி இதை ஒரு கூட்டணி தலைமை என்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்கிற பணியை செய்ய வேண்டியிருப்பதனால அவங்க தமிழ்நாட்டினுடைய சூழலுக்கு ஏற்ப, கூட்டணியினுடைய சூழலுக்கு ஏற்ப இந்த தொகுதியை அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். நாங்கள் வந்து இது ஒன்றும் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த தொகுதி ஒதுக்கினாலும் அது வந்து கூட்டணின்ற முறையில் எல்லாரும் இணைந்து தான் பாடுபடுவோம் என்பதுதான். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 38 தொகுதிகள் திமுக கூட்டணி வென்றாங்க. அதில் வந்து சிபிஎம் 2 தொகுதிகளும் ஜெயிச்சாங்க. இப்போ இந்த 2024 காலகட்டம் வந்து அதே வெற்றி தொடரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய அரசில் பாஜக இருப்பதால் அவங்க செயல்படுறதுல பேசுறதுல கூட சுதந்திரம் இல்லை அப்படின்றதெல்லாம் அதிகமாக தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த சூழலில் இப்போ மீண்டும் இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா கூட்டணி மீண்டும் தேர்தல் களத்தை காண்பதில் ஏதாவது சிக்கல் இருக்கா? எந்த சிக்கலும் கிடையாது. இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து இந்த தேர்தலில் 2019 தேர்தலில் நீங்கள் வந்து அதிமுக, பிஜேபி, பாமக எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்த கூட்டணியாக தான் இருந்துச்சு. அதை எதிர்த்தான் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணிங்கிறது வெற்றி பெற்றோம். இப்போ அந்த கூட்டணி இயற்கையாகவே பிரிந்து இருக்காங்க. அதிமுக உடஞ்சி போச்சு, அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது பிரிந்து நிற்கிது. இன்றைக்கி வந்து பாஜக அதிமுகவுக்கு இடையில் அந்த கூட்டணி சேருவதிலையும் கூட இன்னும் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, இன்னும் கூட பேச்சுவார்த்தை இழுபறியில் தான் இருக்குது. ஆகவே இந்த கூட்டணி அப்படிங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக இடம்பெறுகிற கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டாங்கங்கிறது தான் யதார்த்தம். இங்கே யதார்த்தமாக தான். ஏன்னா தமிழ்நாட்டுக்காக எதையுமே செய்யாத ஒரு ஆட்சின்னா பாஜக ஆட்சி தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஹிமாச்சல் பிரதேசத்துலேயும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே காலத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருவதாக அறிவித்தாங்க. ஹிமாச்சல் பிரதேசத்தை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி திறந்தாச்சு.
ஆனால் தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை இப்போ தான் கால்கோள் விழாவே நம்ம தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலைலாம் நடத்துகிறாங்க. அப்போ ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு ஒரு நீதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி என்று தான் பார்க்குறாங்க. என்ன காரணம்னா, ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஒரு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க வேண்டி இருப்பதால் எய்ம்ஸ் மருத்துவமனை உடனே கட்டி முடித்தார்கள். இங்கே அப்படிப்பட்ட தேவை இல்லாதனால தமிழ்நாட்டுக்கு அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வேணாம்னு விட்டுட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் கடுமையான புயல் வீசியது, கடுமையான வெள்ளச்சேதம் ஏற்பட்டது. 21 லட்சம் கோடி நிவாரணத்துக்காக தேவைப்படுதுன்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசிடம் கோரிக்கை வச்சாங்க. இப்போ கூட நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா என்று கேலி கூத்தாடுங்கிறத தான் பார்த்தோம். ஏன்னா தமிழ்நாடு மக்கள் படக்கூடிய துன்ப துயரங்களுக்கு கொஞ்சம் கூட உதவி செய்யாத ஆட்சியாகத்தான் பாஜகவினுடைய ஆட்சி இருந்திருக்கு. ஆகவே இதுதான் இவங்க தமிழ்நாட்டை ஒரு பாரபட்சமாக பார்க்கறது எந்த போக்கு இருக்குது. ஆகவே பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டாங்க. இப்போ கூட பிரதமர் பார்த்தீங்கன்னா வளைச்சு வந்துட்டார், 5 முறை வந்துட்டார். ஏன் மற்ற மாநிலங்களுக்கு போகலை? அவருக்கு தெரியுது எலெக்ஷன் அவர் போட்ட ஷெட்யூல் அடிப்படையில் தான் எலெக்ஷன் கமிஷன் அறிவிப்பாங்க. ஆகவே ஃபஸ்ட்டு ஃபேஸில் வரக்கூடிய மாநிலத்துக்கு அதிகமாக போவோம்னு ஃபஸ்ட்டு ஃபேஸ் மாநிலங்களுக்கு பூரா போயிட்டு வந்திருக்கிறார். அதில் தமிழ்நாடும் 5 முறை போயிருக்கார். இப்போ துன்ப துயரங்கள் எதுலேயுமே பங்களிக்காத இந்த ஒரு ஆட்சி, அதுக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்கிறது தான் உண்மை. இல்லைப்பா, அதிமுகன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல மக்களுக்கு. ஆமாம், அதிமுக என்னென்னா இந்த எல்லா சம்பவங்கள்லையுமே அதிமுகவும் பாஜகவோடு இருக்காங்க. இல்லை இப்போ இல்லையே, இப்போ இல்லைங்கிறது வேற. பட் நீங்கள் விவசாயிகளுக்கு விரோதமான சட்டங்களை ஏற்றின போது பாஜக எந்த பக்கம் இருந்தாங்க? ஓராண்டு காலம் விவசாயிகள் போராடினாங்களே, அந்த போராட்டத்தில் அதிமுகவினுடைய பங்கு என்ன? அதிமுகவினுடைய பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர்கள், ஒரு மக்களவை உறுப்பினர் யாருக்கு வாக்களித்தாங்க? அவங்க பாஜக கொண்டு வந்த விவசாயிகளுக்கு விரோதமான சட்டத்துக்கு ஆதரவாகத்தான் வாக்களித்தாங்க. நீங்கள் தொழிலாளருக்கு விரோதமான 44 சட்டங்களை சுருக்கி அது அந்த 4 தொகுப்புகளாக கொண்டு வந்தபோது அதற்கு ஆதரவாகத்தான் அதிமுக இருந்துச்சு. இப்போ இங்கே கடுமையான வெள்ளச்சேதம் பாதிப்புகள் ஏற்படுத்தும் போது தமிழ்நாட்டுக்கு நிதி வேணும்னு கேட்கலையே, அவங்க கொடுக்காத அரசாங்கத்தை கூட கேட்கலையே, கூடவே இருந்துட்டு எதுவுமே செய்யலை. எய்ம்ஸு கூட என்ன இப்போ தான் பேசுகிறாங்க, எய்ம்ஸை பற்றி அதிமுக இப்போ தான் பேசுகிறாங்க. எய்ம்ஸ் ஏன் தமிழ்நாட்டுக்கான எய்ம்ஸ் தானே அது? ஏன் நான் கூட்டணியில் இருக்கோம், எங்களுக்காக ஒதுக்கீடு பண்ணுங்க அப்படின்னு ஏன் கேட்கக்கூடாது அதிமுக? எல்லாத்திலும் அதிமுக பாஜகவோடு உடனிருந்து தமிழ்நாட்டுக்கான நலன்கள் மறுக்கப்பட்ட போதெல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி பாஜகவோடு இருந்தால் வாக்கு கிடைக்காது என்ற ஒரே காரணத்துக்காக சிறுபான்மையினர் வாக்குகளை ஏமாற்றி வாங்கலாம் என்பதற்காக தான் இன்றைக்கி அதிமுகவும் பாஜகவும் பிரிந்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்களே தவிர அவங்களுக்கு எந்த நலனும் கிடையாது. ஆகவே இந்த 2 கட்சிகளுமே தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக வாக்களிக்க மாட்டாங்க, புறக்கணிப்பார்கள். இந்த 2 அணியுமே கடுமையான தோல்வியை சந்திக்கும் என்பதுதான். திமுக 3 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போ நிர்வாக அடிப்படையில், அரசு இயங்குகிற அடிப்படையில் திமுக அரசின் மீதும் மக்களுக்கு விமர்சனங்கள் இருக்குது. இப்போ அது தேர்தலை எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? இது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் நீங்கள் பொதுவாக ஒரு மாநில ஆட்சின்னா அதுக்கு அந்த ஆட்சி நடத்துவதில் எல்லாருக்குமே உள்ள சிரமங்கள் இருக்குது. ஏன்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் போராட்டங்களும் நடத்தியிருக்கீங்க. நிச்சயமாக அது இருக்கும். இப்போ என்னென்னா, நீங்கள் மாநிலங்களுக்கு உரிய நிதியை ஒதுக்கீடு பண்ணி தர்றதில்லைங்கிற பிரச்சனை இருக்குது இங்கே. இப்போ திமுக அரசு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்காலும் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து புறக்கணிச்சிட்டே இருக்காங்க. அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வசூலிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வரியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு ₹1 வரி கட்டினா உத்தரப்பிரதேசத்துக்கு 2,25 ரூபா கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ₹1 வரி கட்டினா வெறும் 26 பைசா கொடுக்குறாங்க. ஏன் இந்த பாரபட்சம்? நீங்கள் இப்போ நீங்கள் இது மாதிரி எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள், நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஒரு எதிர்க்கட்சியினுடைய முதலமைச்சர்கள் தலைமையிலேயே டெல்லியில் அரசாங்கத்துக்கு நீங்கள் பாரபட்சம் காட்டாதீங்கன்னு போராட்டம் நடந்திருக்கா? கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் ஒரு போராட்டம் நடந்தது. கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் ஒரு கேரளாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்ட போராட்டம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் அவருடைய வாழ்த்துறை அங்கே ஒளிபரப்பப்பட்டது. தமிழ்நாட்டு அமைச்சரவை சார்பாக
பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே பங்கெடுத்தாங்க. இப்போ இது ஒரு யதார்த்தமான உண்மை. இந்த அரசாங்கத்துக்கு, இந்த அரசாங்கம் நடத்துவதற்கு உரிய மத்திய அரசினுடைய பங்கை இவங்க விடுவிக்கலை, கொடுக்கலைங்கிற பிரச்சனை இருக்குது. எந்த சிரமத்தையும் மாநில அரசாங்கமே எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்குங்கிற ஒரு யதார்த்தமான நெருக்கடிங்கிறது இந்த அரசுக்கு இருக்கிறதுங்கிறது உண்மை. ஆனால் இந்த நெருக்கடியும் தாண்டி தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, தளபதி மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான கடுமையான முயற்சிகளை பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த மகளிருக்கான இலவச பயணம், மகளிர் உரிமை தொகை வழங்குறது, இது மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறாங்க. மற்ற தேர்தல் வாக்குறுதிகளையும் படிப்படியாக அமுலாக்குவோம். நிதி நிலைமை நாம் வந்து தொடர்ந்து நெருக்கடி சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நிதி நிலைமையை சீரமைத்து கொண்டே நாம் வந்து மற்ற வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே அது வந்து நிச்சயமாக அதை நம்புகிறோம். இந்த அரசு நிச்சயமாக தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து இப்போ மின்சார கட்டணம் சம்மந்தமாக கூட நீங்கள் வந்து மின்சார கட்டண உயர்வுங்கிறது ஏற்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் யார்? இன்றைக்கி வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது? இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா உதய் மின்சார திட்டத்தில் இணையாமல் இருந்துச்சு. அம்மையார் ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராக இருந்தபோது அது தமிழ்நாட்டை இணைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த உதய் மின்சார திட்டத்தில் இணைஞ்சால் அனைத்து மானியங்களும் ரத்து செய்யப்படும். ஆகவே தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் பாதிக்கப்படும் அப்படிங்கிற முறையில் அவங்க இணைய மறுத்தாங்க. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த உதய் மின்சார திட்டத்தில் தமிழ்நாட்டை இணைச்சிட்டார். மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் போய் கையெழுத்து போட்டு இணைச்சிட்டு வந்துட்டாங்க. அதனுடைய விளைவு வந்து இப்போ பார்த்திங்கன்னா மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டும், இல்லைன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மானியத்தை ரத்து பண்ணுவேன்னு மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நிர்பந்தம் கொடுத்து கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க. இது கூட மக்களை பாதிக்கக்கூடியது என்று தான் நாங்கள் இதை வந்து மானியமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் இதை நிறுத்தி வச்சுருக்கணும்னு தான் எங்களுடைய கட்சியெல்லாம் கோரிக்கை வச்சோம். அதே மாதிரி ஸ்மார்ட் மீட்டர் எல்லாத்துக்கும் வந்து மாட்ட சொல்லி உத்தரவு பிறப்பித்தது மத்திய அரசாங்கம் தான். நீங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பீக் ஹவர்ஸில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கிறதுக்கான ஏற்பாடு, இது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த உதய் மின்சார திட்டத்தில் இணைந்ததனுடைய பலனத்தை அனுபவிக்கிறோம். இதுக்கு காரணம் அதிமுக எடப்பாடியினுடைய ஆட்சி தான் இதுக்கு முழுமுதற் காரணம், இந்த கட்டண உயர்வும் கூட. ஆகவே இந்த மாதிரியான பிரச்சனைகளில் மக்களுக்கு இதை நாங்கள் விளக்கி சொல்லுவோம். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான், இந்த அரசு இல்லை. ஒரு மாநில அரசு தன்னிச்சையாக செயல்பட முடியாது. மத்திய அரசாங்கம் இது வந்து ஒரு கூட்டாட்சி முறையில் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு உரிய நிதியை ஒதுக்கீடு பண்ணுவதும் எல்லா மாநிலங்களையும் சமமாக பாவிப்பதுங்கிறதும் முக்கியமானது. ஆனால் இப்போ கருத்து கணிப்புகளில் மீண்டும் பிரதமராக மோடி தான் வருவார் அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுது இல்லையா? இப்போ அதை எப்படி பார்க்குறீங்க? அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க சார்? இப்போ அது என்னென்னா, நீங்கள் வந்து கருத்து கணிப்பே வித்தியாசமாக வருது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி கூட ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. 51% ஓட்டு வாங்கும்னு திமுக தலைமையிலான கூட்டணியை பற்றி வந்திருக்கு. ஆனால் 51% ஓட்டு வாங்கக்கூடிய திமுக அணி 30 சீட்டு தான் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. வெறும் 14% ஓட்டு வாங்கக்கூடிய பாஜக 5 சீட்டு ஜெயிக்குன்றாங்க. 15% வந்து ஓட்டு வாங்கக்கூடிய அதிமுக 4 சீட்டு தான் ஜெயிக்குன்றாங்க. இதெல்லாம் வந்து இது கருத்து கணிப்பு தானே, கருத்து திணிப்பு மாதிரி தெரியுது. பாஜக சொல்லக்கூடிய கருத்துக்களை வெளியிடக்கூடியதாக சில ஊடகங்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அந்த முறையில் தான் இப்போ வந்து இது மாதிரியான கருத்து கணிப்பு. 38% வாங்கின பாஜக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி பண்ணாங்கல்ல? இல்லை, அது வேற. நீங்கள் வந்து 38% வாங்கியிருந்தாலும் நீங்கள் வந்து இது ஓவராலாக நீங்கள் வந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீங்கள் வந்து ஓவரால் பர்சன்டேஜ் வந்து அதுதான். அப்போ வந்து இந்திய மக்கள் பாஜக வேணான்னு பெரும்பகுதி மக்கள் வாக்களிச்சிருந்தாலும் கூட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக முறைப்படி ஒரு ஓட்டு கூட வாங்கினாலும் அவங்க அது வந்து இது வித்தியாசங்கள் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் வந்து என்னென்னா, இப்போ வட மாநிலங்கள் உட்பட இப்போ இந்தியா கூட்டணி வந்து ஒரு மிகச்சிறந்த முறையில் தொகுதி பங்கீடுகள்லாம் இறுதி செய்திருக்கிறாங்க. அது ஒரு நீங்கள் வந்து பீகாரில் நிதிஷ்குமார் போயிட்டா இந்தியா கூட்டணி உருக்குலைஞ்சிரும்னாங்க. அதை தாண்டி இன்னும் வந்து இன்றைக்கி வந்து தொகுதி பங்கீடுங்கிறது இப்போ செய்யப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசம் உட்பட நீங்கள் வந்து காங்கிரஸ் இதெல்லாம் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் வந்து வட மாநிலங்கள், இந்தி பிரதேசங்கள் இதிலெல்லாம் கூட பாஜக நினைச்ச மாதிரி வெற்றி பெற முடியாதுங்கிறதான் இப்போ இருக்கக்கூடிய கள யதார்த்தம். அதிமுக தலைவர்கள் சிலர் கருத்து சொல்கிறாங்க. இப்போ இன்னைக்கு கூட செல்லூர் ராஜுவோட பேட்டி பார்த்தேன்.
கேரளாவில் காங்கிரஸை தீவிரமாக எதிர்க்கிறாங்க கம்யூனிஸ்டுகள். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எங்கே கூட்டணி வச்சுருக்காங்களோ அதே திமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க. இது என்ன ஒரு விந்தையாக இருக்குது அப்படின்னு அவர் பேசினார். மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்களே கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் அப்படின்னு சொன்னார். அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து என்னென்னா, இப்படி வந்து அவங்க வந்து நீங்கள் வந்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் கேரள அரசியல் நிலைமைகள்ங்கிறது முற்றிலும் மாறுபட்டது. இப்போ எங்கள் கட்சியினுடைய கட்சி காங்கிரஸ் தான் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய கட்சி காங்கிரஸ் தான் எங்களுக்கான ஒரு அரசியல் பாதை இதுவாக இருக்கணும் என்பதை தீர்மானிக்குது. இப்போ கண்ணூரில் நடைபெற்ற கட்சி காங்கிரஸில் பிஜேபி வீழ்த்துவதுங்கிறது தான் எங்களுடைய முதல் இலக்கு. ஆகவே அதற்கான வியூகங்களை வந்து ஒவ்வொரு மாநில நிலைமைகளுக்கு ஏற்றவாறு உருவாக்குவது என்பது தான். இப்போ இந்தியாவில் வந்து தேசிய கட்சிகளை விட மாநில கட்சிகள் செல்வாக்குமிக்க கட்சிகளாக இருக்கிறதுனால ஒரு அகில இந்திய அளவில் ஒரு தேர்தல் கூட்டணியோ உடன்பாடோ ஏற்படுத்தி கொள்வதை விட அந்தந்த மாநில நிலைமைக்கு ஏற்றவாறு பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை சிதறவிடாமல் ஒருங்கிணைத்து பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கட்சி மாநாடுடைய வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் கேரளாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எங்களுடைய கட்சி வந்து ஒரு தீர்மானிக்கக்கூடிய வாக்கு வங்கி வைத்திருக்கு. ஆகவே நாங்கள் வந்து இடது முன்னணின்னு வச்சுருக்கோம். சிபிஎம் மட்டுமல்ல, எல்டிஎஃப் அப்படிங்கிற இதில் தான் நம்ம வந்து இருக்கோம். காங்கிரஸ் தலைமையில் யூடிஎஃப் செயல்படுது. இது ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து எதிரெதிர்த்து நிற்கிறோம். அதில் ஒன்றும் எங்களுக்கு வந்து அங்கே வந்து அப்படி தான் நம்ம வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துல சிபிஎம் மற்றும் இடதுசாரிகள் இருப்பதனால நமக்கே அதை எதிர்க்கிற பலம் இருக்கின்ற முறையில் பண்ணலாம். அங்கே வந்து பிஜேபிக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து அவங்க வந்து பாஜக எந்த இடத்துலையும் பாஜகவை வீழ்த்த வேண்டிய தேவை அங்கே ஒன்றும் இல்லை. ஆகவே அவங்க எங்களுடைய பலத்தை வைத்தே நம்ம அதை சந்திக்க முடியும்னு நினைக்கிறோம். ஆகவே நம்ம வந்து அதை செய்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இடதுசாரிகள் இல்லை. இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரு பெரிய சக்தி. மதச்சார்பற்ற சக்திகளில் மிகப்பெரிய சக்திங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணி அமைக்கிறோம். அந்த கூட்டணியோடு இணைந்து தேர்தலை சந்திப்பது தான் பாஜகவை வீழ்த்துவதற்கான வியூகம் என்று அது கூட திமுகவை சார்ந்தே இருக்கிறாங்க. ஒரு 2 சீட்டுனாலும் சமரசத்துக்கு போயிடுறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வருதுல்ல? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை சார். வந்து என்னென்னா, சமரசங்கிறது இதில் என்ன இருக்குது? கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் 2 சீட்டு தான் பெற்றோம். இந்த முறையும் 2 சீட்டு தான் பெற்றோம். நீங்கள் வந்து இதில் ஒன்றும் சமரசங்கிறது ஒன்றும் இல்லையே. நீங்கள் வந்து சில விஷயங்கள்ல எங்களுடைய மாறுபாடுகளை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் வந்து தொடர்ந்து எங்களுடைய அறிக்கைகளை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் வந்து சரின்னு ஏற்றுக்கிறதில்ல, எல்லாத்தையும் வந்து தவறுன்னு நாங்கள் சுட்டி காட்டுவதில்லை. ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லவை செய்தால் வரவேற்போம், மக்களுக்கு சிரமமான காரியங்களை செய்தால் இதில் மாறுதலை ஏற்படுத்துங்கன்னு கேட்குற அந்த பணியை நாங்கள் நிச்சயமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து எந்த வகையிலையும் வந்து நீங்கள் வந்து பாஜக போன்ற மதவாதத்தை உருவாக்கக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டில் வளரக்கூடாது, வேரூன்றக்கூடாது என்று அந்த அரசியல் பார்வையோடு நாங்கள் திமுகவோட ஒவ்வொரு விஷயங்களையும் அது மாதிரி தான் அணுகிறோம் அப்படிங்கிறதான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக வளரவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வளரவே இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. அவங்க பல முயற்சிகள் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பல பொய்யான விஷயங்களை கிரியேட் பண்ணுறாங்க, முயற்சிகள் பண்ணுறாங்க. எங்கெங்கே அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, வந்து இப்போ பாஜகவினுடைய மாநில தலைவர் அவருடைய பிரச்சார யாத்திரையில் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை போட்டு டம்டும்னு அவருடைய சுய விளம்பரத்துக்காக அது இதுன்னு பண்ணுறாரு. அது வந்து கொஞ்சம் பேர் அது கொஞ்சம் பேர் வந்து அதை அந்த பாஜகவினுடைய இந்த பொய் பிரச்சாரத்தை கூட நம்புகிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி பழனிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தலம். பழனியை மையப்படுத்தி பார்த்தீங்கன்னா ஏராளமான பிரச்சனைகள் உருவாக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு திருத்தொண்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு நபர், அவர் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவால் அங்கே கொண்டு வந்து இறக்க விட்டப்பட்ட நபர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நீதிமன்றத்துக்கு போகிறார். இங்கே வந்து கிரி வீதியில் வியாபாரம் பண்ணக்கூடாது, பக்தர்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது. இது வந்து இப்போ உச்சபட்சமாக என்ன ஆகி போயிருதுன்னா, சொந்த இடத்தில் வைத்து வியாபாரம் செய்பவர்கள் கூட கிரி வீதியை நோக்கி கடையை வச்சு விற்கக்கூடாது, தேவஸ்தானமே பஞ்சாமிரம் விற்கக்கூடாது. இது ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் முற்றிலும் அழிச்சு போடுச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பழனியினுடைய
சாதாரண சாலையோர வியாபாரிகள் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இந்த பக்தர்களிடம் வியாபாரம் செய்து பிழைப்பதுங்கிறது. அதை முற்றிலும் அழிச்சிட்டாங்க. இப்போ பூரா பேரிகார்டு போட்டு இதை போட்டு அடைச்சிட்டாங்க நீதிமன்றத்தை காரணம் சொல்லி. இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கை போட வச்சது பாஜக. போட வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ வந்து அறநிலைத்துறை வந்து பூராத்தையும் காலி பண்ணிருச்சு அப்படின்னு அறநிலைத்துறை கடையவே எடுக்க சொல்கிறாங்க. அறநிலைத்துறை காலி பண்ணிருச்சுன்னு இப்போ வந்து பாஜக வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அங்கே வந்து என்னென்னா, நாங்கள் அனைத்து அமைப்புகளையும் திரட்டி நீதிமன்ற தீர்ப்புக்கு நீதிமன்ற தீர்ப்பை வந்து நாங்கள் எதிர்த்து நாங்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசும் அறநிலைத்துறையும் இது உரிய முறையில் அப்பீல் செய்யணும். நீங்கள் வந்து உச்சநீதிமன்றம் கூட சென்று அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு கோரிக்கை வைக்கிறோம். இது மாதிரி வந்து பல்வேறு பிரச்சனைகளை தூண்டி விட்டுக்கிட்டே அவங்க வந்து பிரச்சனைகள் உருவாகிட்டே இருக்காங்க. மக்களுக்கு விரோதமாக தான் செயல்படுறாங்க. இப்படி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீக தளத்தை பாதுகாக்கிறங்கிற முறையில் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களை திரட்டுவதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அவங்க வந்து இதெல்லாம் பயன்படுத்தி பண்ணுறாங்க. திண்டுக்கல்லை மையப்படுத்தி பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனையை உருவாக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இடையில ஒரு பிரச்சனை என்ன கிளப்பிட்டாங்கன்னா, திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் நீங்கள் வந்து ஒரு தர்கா இருக்குது மலைக்கோட்டைக்கிட்ட. அந்த தர்கா இருப்பது வந்து அதுக்கு பக்கத்தில் இந்து கோயில் வச்சு வழிபட முடியாமல் அந்த தர்காவை வைத்து இடையூறு செய்கிறார்கள்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னா, அந்த தர்கா இப்போ அமைக்கப்பட்டது கிடையாது. வெள்ளைக்காரன் ஆட்சி நடந்தப்ப திப்பு சுல்தான் இந்த கோட்டையில் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது திப்பு சுல்தானுடைய அங்கே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை, அரண்மனையில் இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாப்பதற்காக பெண்களாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு படை வந்து அது வந்து வெள்ளைக்காரங்களுடைய தாக்குதலுக்கு உள்ளாகுது. அவங்க வந்து தப்பிச்சு போகிறதுக்காக சில சுரங்கப்பாதையை பயன்படுத்தி தப்பிச்சு போகிறாங்க. அப்போ வந்து வெள்ளைக்காரன் படை வந்து என்னென்னா, இவங்க தப்பிச்சு போகிறவங்கள வந்து அந்த சுரங்கப்பாதையவே அடைச்சி அவங்கள அப்படியே வந்து ஜீவசமாதி ஆக்குறேன்னு பாருங்க. அடைச்சிட்டா தண்ணி காற்றே போகாமல் அடைச்சிட்டா என்ன செய்வாங்க, செத்து போயிடுவாங்க. அப்படி அடைச்சி கொண்டுட்டாங்க. அவங்களாம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் வீராங்கனைகள் வந்து அவங்கள அவங்கள வந்து பாராட்டணும். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க நினைவாக தர்கா உருவாக்கப்பட்டிருக்கு. சில்லாமா தர்கான்னு உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருக்குது, ஓதசாமி கோயில்னு இருக்குது. இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வரக்கூடிய முஸ்லீம்கள் அந்த கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கும் போகிறாங்க. சிவன் கோயிலுக்கு வரக்கூடிய மக்கள் வந்து இந்த தர்காவிலையும் போய் வழிபடுறாங்க. இது இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் சர்ச்சை எங்கே கிளப்பிடுறாங்கன்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கோயில் இருக்க இடத்துல தர்காவை சமாதியை வச்சு கோயிலில் வழிபட முடியாமல் பண்ணுறாங்கன்னு பிரச்சனைகளை கிளப்பி விடுறாங்க. இது கொஞ்சம் பேர் போகிறாங்க. இப்படி தமிழ்நாடு முழுவதும் இது மாதிரியான பிரச்சனைகளை கிளப்பி விட்டு பாஜக தங்களை வளர்த்துக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. கொஞ்சம் பேர் போய் சேர்றாங்க. அவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, திரும்பி வந்துடுவாங்க. நிச்சயமாக வந்து பாஜகவினுடைய சூழ்ச்சியை அறிந்து கொள்வார்கள், திரும்பி வருவார்கள் என்று நம்புகிறோம். அவங்கள திருத்துக்கிற பணியும் நாங்கள் வந்து செய்யணும். இன்றைக்கி வந்து மக்கள் ஒற்றுமை, மத ஒற்றுமை தான் தமிழ்நாட்டினுடைய தாரக மந்திரம். அதை உயர்த்தி பிடிக்கணும்னு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நினைக்குது, எங்களுடைய கூட்டணி நினைக்குது. இன்று கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சந்திச்சிருக்கிறீங்க, வாழ்த்து பெற்றிருக்கிறீங்க, முதலமைச்சரையும் சந்திச்சிங்க. கூட்டணி கட்சிகளோட ஒத்துழைப்பு எப்படி இருக்குது? நல்ல ஒத்துழைப்பு இருக்குது. முதலமைச்சர் என்ன சொன்னார்? முதலமைச்சர் வந்து 2 தொகுதிகள்லையும் நீங்கள் நல்ல வெற்றியை பெறணும், 40 தொகுதிகளையும் நம்ம ஜெயிப்போம், நீங்கள் 2 தொகுதிகளையும் சிபிஎம் வந்து மிகச்சிறப்பான வெற்றியை பெறணும் அப்படின்னு தான் எங்களை வாழ்த்தினார். நாங்கள் சந்தித்த தலைவர்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லா தலைவரும், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை சந்தித்தோம், மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களை சந்தித்தோம். அதே மாதிரி திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவங்கள நாங்கள் வந்து சந்தித்தோம். அதே மாதிரி ஜவாஹிருல்லா மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவாஹிருல்லா அவர்களை சந்தித்தோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் காதர் மொய்தீன் அவங்கள சந்தித்தோம். இவங்க எல்லாமே என்னென்னா, இந்த கூட்டணியுடைய முழுமையான வெற்றிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. ஆகவே நம்ம வந்து அதை இணைந்து பணியாற்றுவோம், நீங்கள் சிறப்பாக வெற்றி பெறுவீங்கன்னு எங்களை வாழ்த்தி தான் அனுப்புனாங்க. இதை விட என்னென்னா, தொகுதி பங்கீடு முடிஞ்சோன்னு இப்போ எங்கள் தொகுதியெல்லாம் வந்து நாங்கள் போட்டியிடுவோம்லாம் எதிர்பார்க்கல. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி போட்டியிடுவோம்னா எதிர்பார்க்கல. திடீர்னு கூட்டணி பேச்சுவார்த்தையில் திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதுன்னு கையெழுத்தான மறுநாளே, நாங்கள் வந்து களத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தொகுதிக்குள்ளே
அருவாச்சுத்தியல் சின்னத்தை அவங்க வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. அவை கூட்டணி கட்சி நிச்சயமாக வந்து ஒரு அந்த கூட்டணி தர்மத்தை பாதுகாக்கிற வகையில் ரொம்ப ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அங்கே இப்போ எங்கள் தொகுதியில் வந்து தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சமூக வலைதளங்களோட ஒரு சர்ச்சையான ஒரு படம் அது அருவா சுத்தியில் வந்து திமுக கருப்பு சிவப்பு இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்துச்சு, கவனிச்சிங்களா? கவனிச்சேன் சார். அது வந்து இப்போ நீங்கள் இது வந்து புதுசாக ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து எந்த கட்சி கூட்டணின்னு இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தை சிபிஎம் வந்து உதயசூரியன் சின்னத்தை வரையுதுன்னா நீங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தை வரைஞ்சி சிபிஎம் ஆதரவு பட்டன்னு எழுதுவோம். அல்லது ஒரு அந்த உதயசூரியனுடைய மலைக்கு பக்கத்தில் மலை, இந்த 2 மலையில் ஒரு அருவாச்சுத்தியில் போடுவோம், ஒரு கதிர் அருவாளை போடுவோம். இது நடைமுறை. அதே மாதிரி நாங்கள் வந்து அருவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னம் வரைகிற போது கருப்பு சிவப்பு வண்ணம்ங்கிறது திமுக ஆதரவு பெற்றங்கிறத பிரகடனப்படுத்துகிற மாதிரி. காங்கிரஸ் கட்சி கலரில் சில சின்னங்கள் போட்டிருக்காங்க, விசிகாவினுடைய கலரு போட்டிருக்கு, பச்சை கலர்லேயும் இதெல்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் கூட்டணியை அந்தந்த கட்சிகள் பங்கேற்கிற போது கூட்டணியை சொல்கிறது தானே தவிர இதில் கொள்கை மாறுபாடுங்கிறது எங்கே இருக்குது? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடி சிவப்பு தான், அதில் எந்த கலரையும் மாற்ற போகிறதில்ல. அதனுடைய சின்னம் வந்து வெள்ளையில் தான் இருக்கும். அருவா சுத்தியல்ங்கிறது கொடியில் வெள்ளையில் தான் இருக்கும். அதனால வெள்ளை கலரில் சிவத்தில் வரைய முடியுமா? வரைய முடியாது. நாங்கள் சிவப்பு வண்ணத்தில் வரையணும், நாங்கள் போட்டால் சிவப்பு வண்ணத்தில் வரையணும், மற்ற ஆதரவு பட்டோன்னு எழுதுகிறோம். மற்ற கட்சிகள் வருகிற கூட்டணி என்று இணைகிற போது அந்தந்த வண்ணங்கள் அதில் தீட்டப்படுறதுங்கிறது இது ஒன்றும் இதுக்கு அப்பாற்பட்டதில்லை. இது வந்து எங்களுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டது இதெல்லாம் இல்லை. கூட்டணிங்கிற அந்த உணர்வை இல்லை, பொது உடைமை தோழர்கள் திமுகவிலே ஐக்கியமாயிட்டாங்களா அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல. அப்படியெல்லாம் இல்லையே. நீங்கள் வந்து இதில் ஒரு கூட்டணின்னா எல்லாரும் கரங்கோர்த்து போகிறது தானே கூட்டணி. ஆகவே ஐக்கியமாகறதுங்கிற பேச்சு அதுக்குள்ளே இல்லையே. வேறு வேறு கட்சிகள் வேறு வேறு சின்னம் தனியாக கூட்டம் போட்டு தான் வேட்பாளர் தேர்வு பண்ணுறோம். அது எல்லாம் தனித்தனியான ஏற்பாடு தானே, ஒரு கட்சிக்குமான ஏற்பாடு. நன்றி தொடர், நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி தொடர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.